சர்தார் இரண்டாம் பாகம் படப்பிடிப்பில் உயிரிழந்த சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை உடலுக்கு நடிகர் கார்த்தி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நிர்மல், தற்போது வரை எந்தெந்த பிரபலங்கள் எல்லாம் ஏழுமலையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள்? தற்போதைய கால நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கம்மாள் தெருவை சேர்ந்தவர் ஏழுமலை. இவர் 37 வருடங்களாக தமிழ், தெலுங்கு போன்ற பல்வேறு படங்களில் சண்டை காட்சிகளும் சண்டை பயிற்சியாளருமாக பணிபுரிந்து வந்திருக்கிறார். இந்நிலையில் நேற்று நடிகர் கார்த்தி நடிக்கும் சர்தார் 2 படத்திற்காக சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் திட்டமைத்து வந்த இந்த படத்திற்கான சண்டை காட்சிகளை படமாக்கி வந்திருக்கின்றனர். இந்நிலையில் கார்த்தியை வைத்து அதிரடி சண்டை காட்சிகளை ஸ்டண்ட் கலைஞர் வைத்து ஸ்டண்ட் இயக்குனர் திலீப் சுப்ராயன் எடுத்து வந்திருக்கிறார். அப்போது சுமார் 20 அடி உயரத்தில் நின்று கொண்டிருந்த ஸ்டண்ட் பணிகளை ஈடுபடும் நபரின் கயிறை இழுக்கும் பணியை மேற்கொண்டு வந்த ஏழுமலை நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலை மற்றும் மார்பில் பலத்த காயம் ஏற்பட்டு மயக்கம் அடைந்திருக்கிறார். உடனடியாக நடிகர் கார்த்தி மற்றும் ஸ்டண்ட் கலைஞர் படுகாயமடைந்த ஏழுமையை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஏழுமலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலானது நேற்று முதலே பல்வேறு ஸ்டண்ட் கலைஞர்களும் திரைப்படமும் பார்வையிட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று அவரது உடல் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் உள்ள பூண்டி தங்கம்மாள் தெருவில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டது. இதனை நேற்று இரவு நடிகர் கார்த்தி அவரது குழுவினர்கள் ஏழுமலையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதே சமயம் அவரது குடும்பத்திற்கும் ஆறுதல் தெரிவித்து சென்றிருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி நிர்மல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.